கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் மூலம் தேவனுடைய ஆச்சரியமான அன்பு பராமரிப்பு வெளிக்காட்டப்பட்டுள்ளதை நாம் காணலாம். இயேசு ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தராக தேவனுடைய ஒரே குமாரனாக சிருஷ்டிகராக இருந்தும் பரலோகத்தில் எல்லா மகிமையும் விட்டுவிட்டு இந்த உலகில் வந்து வறுமையில் வாழ்ந்தார். மக்களை வறுமையிலிருந்து மீட்பதற்காக இயேசுதாம் மற்றவரால் இகழப்படவும் தவறாக நடத்தப்படவும் சம்மதித்து இவற்றையெல்லாம் அவர் சகித்து கொண்டார். ஆதியிலே தேவன் மனிதனை சிருஷ்டித்து சிரமமில்லாமல் பழங்களை சாப்பிட்டு கடின உழைப்பில்லாமல் ஒரு செழிப்பான வாழ்க்கை அனுபவிக்கும்படி கட்டளையிட்டிருந்தார். முதல் மனிதன் ஆதாம் சோதனைக்கு உட்பட்டு தேவ வார்த்தையை மீறினதினால் மனுகுலம் அனைத்தும் நெற்றியின் வியர்வையினாலும் கடின உழைப்பினாலும் ஆகாரத்தை சாப்பிட வேண்டியதாகிவிட்டது. இதனால் மனிதன் அடிக்கடி தேவையுள்ள நிலையிலும் வறுமையிலும் அவன் வாழ்கிறான். வறுமையை நாம் பாவம் என்று கருத முடியாது. ஏனெனில் இயேசு வறுமையை மன்னிப்பதற்காக தன் இரத்தத்தை சிந்தவில்லை. ஆனால் வறுமை தேவனுக்கு ஆதாம் கீழ்ப்படியாததினால் வந்த ஒரு சாபம். எனவே இயேசு உங்களை செழிப்பாக்க தாம் வறுமையில் வாழ்ந்தார். சிலர் இயேசுவின் வறுமையை ஆவிக்குரிய வறுமை என்று கருதுகின்றனர். ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டதாலும் அவர் பிதாவாகிய தேவனோடு ஒன்றாய் இருப்பதினாலும் ஆவிக்குரிய வறுமையில் வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, வறுமையில் இருந்து உன்னை மீட்பதற்காக இயேசு வறுமையில் வாழ்ந்தார் என்பதை மனதில் கொண்டு தேவனுடைய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்தி ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ முடியும். ஜெபத்தில் பணத்திற்காக வேண்டிக் கொள்வது தவறு என்று சிலர் சொல்லுகின்றனர். இன்னும் சிலர் கிறிஸ்தவர்கள் வறுமையில் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றனர். இந்த கருத்து தேவனுடைய சித்தம் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஆசீர்வாதமான வசனங்களை காண முடிகின்றன. உதாரணமாக உபாகமம் 28:2-6 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். 3 யோவான் 2 சொல்லப்பட்டிருக்கிறது என்னவெனில், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உண்மையில் தேவனுடைய மக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, தானியேல் இவர்கள் எல்லாம் செழிப்பான வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள். பிரியமானவர்களே, தேவன் அவர்களை அபரித விதமாக ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தினார். அவர்களை செழிப்புள்ள வாழ்க்கை வாழ வைத்தார். இந்த கால வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரங்களை என் தேவன் நீக்கி போட்டு உங்களை ஐஸ்வர்யவான்களாக செழிப்புள்ளவர்களாக என் தேவன் மாற்றுவாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, அப்பா, எங்கள் மகா பிரபுவே, உன்னதமானவரே, உயர்ந்த இடத்தில் தங்கி இருக்கிறவரே, சிங்காசனத்தில் வாசம் செய்கிறவரே, கேருபின் மத்தியில் இருக்கிறவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ளவரே, என்றும் மாறாதவரே, சொன்னதை செய்கிறவரே, சொன்னதை செய்யும் அளவும் செய்து முடிக்காத ஓய்ந்திராத எங்கள் தெய்வமே, எங்கள் ஜாமக்காரரே, எங்கள் இயேசு மக ராஜாவே, எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, அப்பா, எங்களுக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்து இப்பொழுதும் எங்களை ஆளுகை செய்யும்
நல்ல மீட்பரே, எங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தவரே உம்மை நான் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவங்களை நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் அப்பா. அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, முந்தினவரும் பிந்தினவருமானவரே, சிருஷ்டிக்கு ஆதியாயிருப்பவரே, இருந்தவரே, இருக்கிறவராகவே இருக்கிறவரே, வரப்போகிறவரே, அன்பாக இருக்கிறவரே, உயர்ந்தவரே, வானங்களில் உயர்ந்தவர் அப்பா. நீர் உன்னதமானவர், மகா உன்னதமானவர், மகா பலன் உள்ளவர், எங்கள் நீதிபரர், நீதியின் சூரியன் அப்பா. நீர் நீதியுள்ள நியாயாதிபதி, நீதியும் செம்மையுமானவர், நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்கிறவர், நியாயப்பிரமாணியாய் இருக்கிறவர், உண்மையுள்ளவர், ஒப்பற்றவர், மாசற்றவர், குற்றமற்றவர், இரட்சகர், எங்கள் துருகம், எங்கள் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், எங்கள் கோட்டை, எங்கள் அரணப்பா. ராஜாவுமே நான் துதிக்கிறேன் சுவாமி, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்கள் சிருஷ்டி கர்த்தர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளையிலும் அப்பா எங்களோடு நீர் இசைந்து எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் காணக்கூடிய எல்லா சோர்வுகளையும் இந்த காலை வேளையிலே நீர் நீக்கி போடுவீராக ராஜா. எங்களை விடுவிக்கும் தெய்வமே, எங்களை நீர் குணமாக்குகிறவர், எங்களை உயிரோடு காக்கும் தெய்வம். என் தகப்பன், என் தாய் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ளும் தேவன் அப்பா நீங்கள். ஆமாம் ராஜா, என்னை தூக்கி எடுத்த அப்பா கண்மலை நீர். உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர் நீர். பயங்கரமான குழியில் நின்று என்னை தூக்கி விடுவிக்கிறவர். மரண வாசல்களில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர் அப்பா நீர். நான் அதை நினைத்து பார்க்கிறேன் அப்பா. இந்த காலை வேளையிலும் சுவாமி நீர் செய்த நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். எங்கள் மகாபிரபுவே, ஹல்லேலூயா. உம்மால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? சகலமும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் அப்பா. சகலமும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த காலை வேளையிலும் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கள் ஜெபங்களை நித்தமும் கேட்டு அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை தருகிறவர் அப்பா நீர். எங்களை அப்பா கைவிடாது எங்களை நித்தமும் வழி நடத்துகிறவர் சுவாமினி. ஹல்லேலூயா. அப்பா நீதிமானாக எங்களை மாற்றினவர், உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவினவர் அப்பா. பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. உமக்கு பயந்தவர்களுக்கு உடன்படிக்கையை நீர் தெரிவிக்கிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிறுமையும் எளிமையுமானவனுக்கு அப்பா நீர் உதவி செய்கிறவர், அவனை பலவானுடைய கைக்கு தப்புவிக்கிறவர் அப்பா. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கு நீர் தப்புவிக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இயேசுப்பா, சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறவர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி காயம் கட்டுகிறவர், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறவர், விழுகிற யாவரையும் நீர் தாங்குகிறீரப்பா. உம்மிடத்தில் வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவனப்பா. ஆபிரகாமிலும் பெரியவர், ஈசாக்கிலும் பெரியவர், யாக்கோபிலும் நீர் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் அப்பா நீங்கள். ஹல்லேலூயா. இயேசுவே, எலியாவிலும் நீர் பெரியவர். ஹல்லேலூயா. இயேசுவே, தேவாலயத்திலும் நீர் பெரியவர், எல்லோரிலும் பெரியவர், மகத்துவம் உள்ளவர், சர்வத்துக்கும் அதிகாரம் படைத்தவர், எங்களை ஆளுகிறவர் அப்பா. அப்பா, கல்வாரி சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏதோ என் உள்ளங்கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்று எங்களுக்காக வாக்கு பண்ணினவர் அப்பா நீர். அமராஜா இயேசப்பா, நீங்கள் சொன்னீங்களே, நான் உனக்கு முன்னாக போய் கோணலாவின வேலையை செவையாகும், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடந்தாலும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் உன்னை தலையாக்குவாராக, உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவாராக. ராஜா, நீர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நன்றி அப்பா. எங்களை வெக்கப்பட்டு போக விடாது எங்களை வழிநடத்தும் எங்கள் தேவன் அப்பா நீங்கள். இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அப்பா, உம்முடைய மகத்துவங்களை, உம்முடைய வல்லமைகளை, உம்முடைய ஆற்றலையும் அப்பா உயர்த்தி பேசுகிற, உம்மை துதிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா. பிதாவே, வாக்கு பண்ணுகிறவரே, வாக்கு மாறாதவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணினவரே, இதோ சீக்கிரமாய் நான் வருவேன் என்று சொன்னவர் அப்பா நீர். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அப்பா நீர் சென்று இருக்கிறீர் அப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் மீண்டும் எங்களுக்காக இறங்கி வருவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ?
அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. சகல ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை ஆசீர்வதித்து இருக்கிறீர். ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும்படி செய்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் என் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவனாக ஒவ்வொரு பிள்ளைகளும் நீர் நிரப்புவீராக சுவாமி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் மட்டுமே ஆகும் அப்பா. ஆமா ராஜா எஸ்அப்பா. ஐஸ்வர்யம் கனமும் நிலையான பொருளும் நீதியும் உம்மிடத்தில் இருக்கிறதே. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா ராஜா எஸ்அப்பா. ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது. அவர்கள் எல்லோருக்கும் சமய செயலும் நேரிட வேண்டும் என்று பிரசங்கி 9:11 வாசிக்கிறது போல அப்பா பிதாவே ராஜா, உம்மை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்களாக. பிரியத்தை அப்பா அனுபவிப்பார்களாக. ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று அப்பா பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிப்பது போல இந்த நேரத்திலும் அப்பா பிள்ளைகளுடைய குறைவுகள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிசாசின் கிரியைகள், தந்திரங்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். நித்திய வெளிச்சம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகங்களிலும் பிரகாசிக்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. தரித்திரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில் அப்பா. பிள்ளைகள் தரித்திரத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ராஜா எஸ்அப்பா, இப்பொழுதே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீர் பலப்படுத்துவீராக. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கும் பலத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் அப்பா உம்முடைய மகத்துவம் வல்லமையும் இந்த நாளிலே வெளிப்படட்டும் அப்பா. சோர்ந்து போய் நிற்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக சுவாமி. ஐஸ்வர்யத்தினாலே நீர் நிரப்புவீராக, ஞானத்தினாலே நீர் நிரப்புவீராக. சாலமோனுக்கு அப்பா நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி விரும்பி நீங்களாவே கொடுத்தீங்களப்பா. ஆமா ராஜா இயேசுப்பா, நீர் கொடுக்கும் வள்ளல், எங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய தெய்வம், இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. வானத்தின் பலகலிகளை திறக்கிறவர். ஆமா ராஜா இயேசப்பா, உம்முடைய மகத்துவமுள்ள ஆசீர்வதிக்கும் கரம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கட்டும். தரித்திரங்கள் இனி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அமராஜா இயேசுப்பா, கடனுக்காக யாரிடத்திலும் போய் கையேந்தக்கூடாது. அமராஜா இயேசுவே ராஜா, உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்பா, நீ வாளாய் இருப்பதில்லை, நீ தலையாக மாத்திரமே இருப்பாய். ஏனென்றால் நான் எல்லாவற்றிற்கும் மேலானவராக இருக்கிறேன், நான் உயர்ந்தவராக இருக்கிறேன், நான் தலையாக இருக்கிறேன். கிறிஸ்து எங்கள் தலையாக இருக்கிறார். சபைக்கு நானே தலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட உன்னதமான தெய்வத்தின் பிள்ளைகளாகிய நாங்கள் தரித்திரத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே தரித்திரத்தின் ஆவிகள் இந்த காலை வேளையிலே ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பிள்ளைகளை விட்டு விலகி வெளியேறட்டும். எஸ் டாடி, எப்பொழுது பார்த்தாலும் கைகளிலே வருமானம் இல்லை இல்லை என்கிற ஒரு புலம்பல் அப்பா காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்திலும் இப்பொழுதும் மகிமை இறங்கட்டும். ஐயோ, நான் என்றைக்கு மீதம் எடுப்பேன் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் உள்ளம் கலங்காது இருப்பதாக. நான் எப்பொழுது மீதம் எடுப்பேன், எவ்வளவு வருமானங்கள் வந்தாலும் அவைகள் என் கைகளில் நிற்பது இல்லையே, மீதம் எடுக்க முடியவில்லையே என்று கலங்கக்கூடிய சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்போ அங்கலாய்த்து இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா. அமராஜா, என் தரித்திரம் மாறணும் என்று சொல்லி இயேசுவே ஜெபிக்கிற சகோதரி மேலே இப்பொழுதே தேவ பிரசனை இறங்கட்டும் அப்பா. அமராஜா இயேசப்பா, கணவருடைய வாழ்க்கையில் ஒரு உயர்வு மேன்மை உண்டாகட்டும். குடும்பத்தில் அப்பா சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. இந்த பொருளாதார நெருக்கத்தினால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், நித்தமும் எரிச்சலும் கோபமும் தலைதூக்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்ட குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தரித்திரத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியேறி நான் கட்டளையிடுகிறேன். தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அப்பா பிடுங்குகிற அப்பா ஹல்லேலூயா குரங்கின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். பொல்லாத பிசாசுகள் பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும் அப்பா. ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவதாக.
ஹலே லூயா. இயேசுவே அப்பா, நீங்கள் சொன்னீங்க, நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த நாள் முதலாய் அப்பா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. கர்த்தராகிய என் இயேசு கிறிஸ்துவ நீரே அற்புதத்தை செய்வீரப்பா. கோணலான பாதைகளை செவ்வையாக்குவீராக சுவாமி. ஹலே லூயா. துன்பத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா, நீர் நித்திய மகிழ்ச்சியை கொடுப்பீராகப்பா. ஆனந்த களிப்போடு உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்மை நேசிக்க, அப்பா, எந்த இயேசுவை நான் நம்பினேன், அவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று அப்பா சாட்சி சொல்ல நீர் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் நான் பேசுகிறேன். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலே லூயா. எஸ்அப்பா, நித்திய மகிழ்ச்சி உடைய பிள்ளைகள் மேலே தங்கட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகட்டும். ராஜாவுடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் அவர்கள் வெற்றி பெறுவார்களாக. வெளிநாடுகளில் இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக, கஷ்டத்தின் நிமித்தமாக அப்பா வேலை பார்க்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் டாடி. அமராஜா எஸ்அப்பா, அவர்கள் கை நிறைய வருமானங்களை பெற்றுக்கொள்ள தன் குடும்பங்களுக்கு ஏற்ற அப்பா பணத்தை அனுப்ப நீர் உதவி செய்யுங்கப்பா. ஹலே லூயா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை நீர் புறக்கணீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனையோ சகோதரர்களை நான் பார்க்கிறேன், நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க, உடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. நான் எவ்வளவோ வருமானங்களை சம்பாதித்தால் என் குடும்பத்தில் என் மனைவி பிள்ளைகளோடு கூட நான் இருக்க முடியவில்லையே என்கிற ஹலே லூயா இயேசுவே அங்கலாய்ப்பை நீர் எனக்கு காண்பிக்கிறீரப்பா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறப்பா, ஒரு மகன் தன் மனைவி பிள்ளைகளை இழந்து அவங்க தவிக்கிறாங்கப்பா. ராஜா, அவர்களை நீர் பலப்படுத்துவீராக, தேற்றுவீராக. ஹலே லூயா. கண்மலையின் மேல் உயரத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற எங்கள் தெய்வமே, ஒருவரையும் கைவிடாதவர் சுவாமி நீங்கள். ஹலே லூயா. கடன் பிரச்சனை மேலே கடன், நெருக்கத்தின் மேலே நெருக்கம், போராட்டத்தின் மேலே போராடும். ஐயோ, அவர்கள் பேசுகிற வார்த்தைகள், தூஷணமான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேனா, நான் இருக்கணுமா என்று சிந்திக்கிற சகோதரியே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் உன் பக்கத்தில் தான் நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே. இப்படிப்பட்ட எண்ணங்களை உன் சிந்தையிலிருந்து எடுத்து போடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எஸ்டடி, நான் உயிரோடு இருக்கிற தேவன், நான் ஜீவனுள்ள தேவன், நான் மரித்து போகவில்லை, நான் உயிரோடு எழும்பினேன். யாருக்காக? உங்களுக்காக. ஆண்டவரே அப்பா, எங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படி நீர் தரித்திரர் ஆனீர் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் அப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை கேட்கிற அப்பா சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரட்டும். ஆசீர்வாதங்கள், அதன் கதவுகள், அதன் பொக்கிஷங்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. உடைய ஐஸ்வர்யத்தின் கரம் இப்பொழுதே உடைய பிள்ளைகளை தொடட்டும். ஹலே லூயா. பலவீனர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதிகளாக இருந்தாலும் சரி, ஹலே லூயா. சிறுநீரக பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். சிறுநீரகத்தில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் மாறட்டும். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. தேவ வல்லமை இப்பொழுதே அப்பா முற்றிலுமாக அவர்களை ஆட்கொள்ளட்டும் அப்பா. ஹலே லூயா. நரம்பு பலவீனங்கள், நரம்பு தளர்ச்சி, நரம்புகளில் வலிகள், மூட்டில் வலிகள் இயேசுவின் நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் அப்பா. இந்த காலை வெளியிலும் ஜெபிக்கிற அந்த நேரத்தில் அற்புத சுகமளிக்கும் கரம் இப்பொழுதே வெளிப்படட்டும் அப்பா. ஹலே லூயா. கேன்சர் கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போகட்டும் அப்பா. ரிப்போர்ட்டுகள் எல்லாம் மாறட்டும். மருத்துவ ரிப்போர்ட்டுகள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சாதகமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஒன்றுமே இல்லை, பரிபூர்ண சுகம் பெற்றா என்கிற அப்பா ரிப்போர்ட்டுகள் வரணும் சுவாமி. காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹலே லூயா. சப்பா, விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஹலே லூயா. சரீரத்தில் ஹலே லூயா முற்றிலுமாக வேதனை. அமராஜா எஸ்அப்பா, சரீரம் முழுவதுமாக வேதனை என்று சொல்லுகிறேன். ஹலே லூயா. ஹலே லூயா. ஹலே லூயா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுதே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. எப்படிப்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும், வியாதிகளாக இருந்தால் மறைந்து போகட்டும் அப்பா. தலையில் காணக்கூடிய பிரச்சனைகளுக்கு இப்பொழுதே அப்பா நீர் முடிவு கட்டுகிறீர், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறீர். இதயத்தில் வாழ்வு பிரச்சனைகள், அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, மூச்சு திணறல் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பிள்ளைகளை நெருக்குகிற, ஒடுக்குகிற, ஹல்லேலூயா, சரீரத்தில் பலவீனத்தை கொடுக்கிற எல்லா ஆவிகளும் வெளியேறட்டும் என்று நான் கட்டளை இடுகிறேன். I come and in the mighty name of Jesus
ஜீசஸ் கிரைஸ்ட். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. பொல்லாத பிசாசுகள், ஏவல் பிசாசுகள், குறி சொல்லும் ஆவிகள், பிள்ளைகள் அலைக்கழிக்கிற பிசாசுகள், இரவில் தூக்கம் வரவிடாதபடி அப்பா கிரியை செய்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்திலே இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருந்தும் சரீரத்திலும் இருந்தும் வெளியேறட்டும் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். வெளியே போ என்று நான் கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யும். இந்த காலை வேளையை உம்முடைய கரத்தில் நான் தருகிறேன் அப்பா. விடுதலை நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன், கேட்கிற ஹல்லேலூயா. இயேசப்பா, ஒரு தாயாரை குறித்து நீர் பேசுகிறேன். ஐயோ, நான் வயது முதிர்ந்தவளாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் சரீரத்தில் உண்டான அந்த பாடுகளை குறித்து நான் பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை கண்டு நான் பயப்படுகிறேன். யார் எனக்கு பின்னாடி என் பிள்ளைகளை கவனிப்பார்கள் என்கிற அங்கலாய்ப்பு. ராஜா, இப்பொழுதும் அப்பா உம்முடைய கரம் அந்த தாயாரை தொடட்டும், உள்ளத்தை தேற்றட்டும். எஸ்டடி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் முதிர் வயதிலும் நீ கனிகளை தந்து புஷ்டியாகவே இருப்பாய். நீ புஷ்டியாகவே இருப்பாய். ஹல்லேலூயா. கழுகுக்கு சமானமாய் உன் வயது வயது போல திரும்பும். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்கள் மிக பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளை ஆசீர்வாதத்தை நீ காண்பாய். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை அவர்கள் அறிவார்கள். கவலைப்படாதுங்க. ஐயோ, இந்த வாலிப வயசில் என் மகன் இப்படி இருக்கிறானே என்று சொல்லி கவலைப்படாதீர்கள். கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள். என் தேவன் சூழ்நிலையிலே மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ராஜா, நித்தமும் நீர் அளிக்கும் உம்முடைய அதிகாலை கிருபை இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றப்படுவதாக சுவாமி. ஹல்லேலூயா. புதுபலன் உண்டாகட்டும். இந்த நாள் ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும், சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும், நிறைவும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இருக்கட்டும், செழிப்பும் ஐஸ்வர்யமுடைய பிள்ளைகளை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கட்டும். அப்பா, நித்திய மகிழ்ச்சி உங்கள் பிள்ளைகள் மேலே எப்பவும் தங்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. பொல்லாத சத்துருக்கள் விலகி ஓடட்டும் என்று சொல்லி அப்பா, இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து நான் ஜெபித்து என் அன்பான பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் மற்றும் அதிகாலை ஜெபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு தெரிவிங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் தொடர்ந்து அதை பார்த்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்ல, இந்த ஜெபத்தின் மூலமாக உங்க வாழ்க்கையிலே தேவன் அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொன்னால் நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்க வாய்ஸ் ஆகவோ இல்லை என்று சொன்னால் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியோ உங்க சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் தெரிவிப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் அதையும் யூடியூப்ல நாங்கள் போட்டு எல்லோருக்கும் முன்பதாகவும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் சாட்சியாக நாங்கள் அதை போஸ்ட் பண்ணுவோம். பிரியமானவர்களே, நாங்கள் இன்னொரு சேனல் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம். அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதில் நாங்கள் ஸ்பெஷல் பிரேயர்ஸ் மற்றும் இன்னும் அநேக வேதாகமத்தை குறித்த அநேக காரியங்களை நாங்கள் அதில் போஸ்ட் பண்ண இருக்கிறோம். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மறக்காமல் அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அதோட லிங்கை நாங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கிறோம். மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்கிற உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. God bless.